தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணனை இன்னைக்கு சந்தையில பார்த்தேன். அண்ணன் யாரு, வீடியோல எங்க பாத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ணன் இன்னைக்கு மாடு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? மாடு இன்னைக்கு தான் முத சந்தையில கொண்டு வந்திருக்கிறோம். சரி, எவ்வளவு மாடு? வீட்டுல உள்ள மாடா இல்ல வாங்கி கொண்டு வந்தீங்களா? வீட்டுல உள்ள மாடு. வீட்டுல உள்ள மாடு அங்கேயே வாங்கினேன், கிராமத்துலயே. சரி, இன்னைக்கு கொண்டு வந்து விக்கலான்ட்டு வந்தோம். சரி, இது அந்த மாட்டை காட்டுங்க. இது ரெண்டும் ஜோடியா? சரி, என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 1.20 சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டையும் சேர்த்து 1,20,000. இது என்ன ரகத்துல வரும்? காங்கேயத்துல தான் வருமா? மணப்பாறை மாடுன்னு. மணப்பாறை 1,20,000 சொல்றீங்க. சொல்றோம். என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க? அவங்க வந்து 90 ரூபாய்க்கு பாக்குறாங்க. 30 ரூபா கம்மியா இருக்காங்க. அப்ப விடுற விலைன்னா என்ன வரைக்கும்? இந்த விலை வந்தா விட்டுருவா அப்படின்னா என்ன? மேல 10 ரூபா விட்டுறாங்க. ஒண்ணுன்னா விட்டுறலாமா? 1.10 விட்டுறலாம். இது என்ன பழக்கத்துக்கு நீங்க பயன்படுத்தி வச்சிருக்கீங்க? எல்லாம் ஏறு வண்டி அதுக்கெல்லாம் பழகிறது. அறந்தாங்கில இருந்து வர்றோம்னே. அறந்தாங்கி. பேர் பூமிண்ணே. நாங்க ஒரு 4 மாடு கொண்டுட்டு வந்தோம்ண்ணே. சரி, ரெண்டு இருக்கு. இன்னும் 2 ஒரு மாடு கொடுத்தாச்சுன்னா இந்த ஒரு மாடு நிக்கணும். இது ஒண்ணு நிக்குண்ணே. ஆமாண்ணே. சரி, இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. இது கலர் என்ன கலர்ண்ணே? 2 சிகப்புண்ணே. 2 சிகப்பு. வித்தியாசமான ஒரு பேர் இருக்கா? ஆமா, டவுல் செவலண்ணே. டவுல் செவலை. ஆமா. இதெல்லாம் பல்லுலாம் எப்படி? பல்லு இப்பதானே சேருது, ரெண்டும் பல்லு சேருது. இதெல்லாம் என்ன பயன்பாட்டுல வச்சிருந்தாங்க? எப்படி? எல்லாம் சும்மா வண்டி ஊர்கள்ல, இந்த குப்பை சத்தால தோப்புகள்ல அந்த மாதிரி உள்ள மாடுங்க. பார்க்க நல்ல சுத்தமா நல்லா வளர்த்து எடுத்திருக்காங்களா? வளர்த்துருக்குறாங்க. நம்ம கண்ணாலி தான் வாங்கிட்டு வருதுண்ணே. எந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வரீங்க? அறந்தாங்க. என்ன விலைன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 1.10 சொல்றோம்ண்ணே. 1,10,000. ஆமா, ரெண்டையும் சேர்த்து என்ன விலை கேக்குறாங்க? 1 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரி, ரொம்ப நெருங்கி வந்துட்டேனே. ஆமாண்ணே, இன்னும் 2-3 ரூபா சேர்த்து கேட்டா வித்து விட்டு போகுது. 2,000-3,000 அவ்வளவுதானே. ஒரு மாட்டுக்கு 1000 ரூபா கூட வந்தாலே கையில கொடுத்துடலாம். நெருக்கி வந்தாச்சு. இது ரகம் என்ன ரகம்? கேட்டுக்கு இருக்கிறானே, கண்ணாவரத்துல சேர்ந்ததானே. ரேஸ் மாட்டுகளுக்கு ஆகும். அதாங்க, ரெடி பண்ணலாம். ஸ்பீட் இருக்கும். ஸ்பீடெல்லாம் நல்ல படவடப்பு, நல்ல சொரண. ஒட்டான் ரக காளை. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு காளை? வயசு என்ன இருக்கும் இதெல்லாம்? இதுங்களா, இது ஒரு 15 வருஷம் மாடு. சரி, ரைட்டு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க? 2 தான் கொண்டு வந்தோம். 2. இது நீங்க வாங்கி கொண்டு வந்ததா இல்ல வீட்டுல உள்ளதா? வாங்கி கொண்டு வந்தது. வாங்கி. என்ன விலை சொல்றீங்க? எப்படி கேக்குறாங்க? என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 80 ரூபா சொன்னேன். 80,000. கேள்வி கேட்கல. இன்னும் விலை வந்தா விட்டுருவேன் அப்படின்னா எவ்வளவு வரைக்கும் எதிர்பார்க்கறீங்க? 75 வந்தா கொடுத்துடலாம். 80 ரூபா சொல்றீங்க. ஒரு 5,000 ரூபா குறைச்சு வேணா கையில கொடுத்துடலாம். இன்னும் யாரும் விலை வைக்கல ஒட்டான் ரகத்துக்கு. ஆனா என் பேர் வந்து அருண்குமார்னா. நான் திருச்சி மாவட்டம் திருப்பத்தூர் பிரம்மா கோவில் பக்கத்துல வாழையூருங்கிற ஊர்ல இருந்து வரேன். சரிண்ணா. நான் வந்து காளை மாடு 4 கொண்டு வந்தேன். பசு மாடு வந்து 9 கொண்டு வந்தேன். 9 கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து வியாபாரம் வண்டி மாடு வந்து நான் 1,20,000 வாங்கினேன். 90,000 கேப்பாரு இல்லைன்னா இன்னைக்கு. அப்படியா? ஆமாண்ணா. இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. இப்ப இந்த நாட்டு மாடு வந்து இங்க மணப்பால் வந்து நான் வாங்கிருக்கேன். வீட்டுக்கு விவசாயத்துக்கு வேணும்னு வாங்கிருக்கேன். வளர்ப்பு புள்ளப்பாலுக்கு வேணும்னு வாங்கிருக்கேன். சரி. இந்த மாடு வந்து அண்ணன் வந்து 50 ரூபா விலை சொன்னாங்க. என்ன அது? புள்ளப்பாலுக்கு? புள்ளப்பால குழந்தை பாலுக்குண்ணா. அப்படியா? வேற ஜெர்சி அந்த எச்சப் அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். நாட்டு மாடு வேணா, குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க நல்லதுன்னு. அதனால இது நான் வந்து விவசாயத்தை வாங்கிருக்கேன், வளர்ப்பு வாங்கிருக்கேன். இதுல பால் குறைவா தானே இருக்கும்? பால் வந்து 2 ஒண்ணுதான், 2 படி 1 படி தான் பால் வரும். சரி, வந்து 2 படி பாலுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்கண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. மாடு வந்து 8 மாசம் தானங்கண்ணா. இதுக்கு கண்ணுக்கு 8 மாசம் சேனை. ஆமாண்ணா, 8 மாசம் தானங்கண்ணா. இதுல எல்லாம் பால்னா எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? எதிர்பார்க்கீங்க? 2 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்கண்ணா. சரி, நீங்க எதிர்பார்க்கறது? நான் எதிர்பார்க்கறது 1.5-3 லிட்டர் எதிர்பார்க்கறேன். 1-2 லிட்டர் எதிர்பார்க்கறேன். அது இருந்தாலே போதும். அது இருந்தாலே போதுமா? வீட்டுக்கு புள்ள பாலுக்கு போதுமா? சரி சரி. அவங்க சொன்னது என்ன? நீங்க குறைச்சு வாங்கின விலை என்ன? அவங்க சொன்னது வந்து 55 ரூபா விலை சொல்லி 50 ரூபாய்க்கு இல்லைனாங்கண்ணா. ஏப்பா, நான் 30 ரூபாய் கேட்டு 32 ரூபாய் கேட்டு 37,000 வாங்கிருக்கேன். சரி, பாதியா விளைய வச்சிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன்னா விலை போட்டுருக்கேன்னா. ஏன்னா நானும் கொண்டு புள்ள பாலுக்கு எப்படின்னா கொடுக்க முடியும்? ஒரு விவசாயி வந்து உங்களை மாதிரி கேக்குறாங்க. நான் 45 ரூபா விலை சொன்னா நிப்பாங்களா பக்கத்துல? ஆமா, நிக்க மாட்டாங்க. இது இப்ப கேட்டாலும் நீங்க கொடுத்துடலாம். இப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னா வீட்டுல போய் விவசாயிக்கு வந்து விலையை வச்சு கொடுக்க வேண்டியதாங்க. கூட ஒரு 2,000 மெனக்கிற வண்டி வரப்ப 1000 ரூபாய்க்குன்னா இது 1000 மெனக்கிற கூலி கொடுத்து மாடு கொடுத்துடலாம். சந்தைக்கு இன்னைக்கு எப்படி மாடுகள் வரத்தெல்லாம் எப்படி வந்திருக்கு? இன்னைக்கு மாடுகள் வரத்து வந்து கம்மினா, வியாபாரியும் கம்மினா. வியாபாரியும் கம்மி, மாடுகள் வரத்தும் கம்மி. ஆமாண்ணா. நல்ல பியூர் பிரீடு, நல்ல ஒயிட்ல கொண்டு வந்திருக்காங்க 2. ஆனா 2 தான் கொண்டு வந்தீங்களா? வேற எதுவும் கொண்டு வந்தீங்களா? நான் வாங்கியிருக்கேன். விலைக்கு வாங்கிருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தென்காசியில இருந்து வந்திருக்கோம். தென்காசி. அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்கன்னா என்ன தேவைக்காக அதை வாங்கி? விவசாயத்துக்கு மணப்பாறை சந்தை தானா பெஸ்ட்? ஆமா, அந்த காலத்துல பாட்டே இருக்க. மணப்பாறை மாடு கட்டின்னு பாட்டு இருக்கா? ஆமா ஆமா. மாயவரம் ஏறு பூட்டி. அதனால இங்கதான் வந்து மாடு வாங்கன்னு வந்திருக்கோம். அது இந்த மணப்பாறை தானா? ஆமா, இந்த மணப்பாறை. சரி, விவசாயம்னா என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? வயலு, தோட்டம், நெல்லு, செடி, வாழை எல்லாமே.
எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாமே இப்ப மிஷினரி வந்துட்டு ஏன் மறுபடியும் மாடை வாங்கிருக்கீங்க? மிஷினரி வந்தாலும் இயற்கையா இருக்கணும்லாங்க. ம், ம். இயற்கையா இருக்கனாலதான் மாடு வாங்கி. அதை விட இது நமக்கு செலவு கம்மியா செலவு கூடவா? செலவு ஆகும். ம். நம்ம பாரம்பரியத்தை விடக்கூடாதுங்களா? ம். மாடு வச்சிருக்கணும். ம். அதனால மாடு வாங்கி. மாட்டு வண்டி இருக்கு, ஆ. பசு மாடு இருக்கு, சரி எல்லாமே வச்சிருக்கோம். சரி. நான் ஒரு 100 ஜோடி பார்த்தேன். ஏப்பா அப்ப எத்தனை மணிக்கு வந்தீங்க? 2 மணிக்கு வந்தாச்சு. சரி. சந்தை திறக்கவுமே நாங்க வந்துட்டோம். ஆ, வந்து இப்பதான் பார்த்து முடிச்சிருக்கோம். முடிச்சிருக்கீங்க. வியாபாரி வந்து ஒரு சரி, வந்து- இதை பார்க்கணும் போல, என்ன பிரீடு, ம். அதனுடைய இனம், ம், ம். இது காங்கேயம் இனம், நாட்டு மாட்டு இனம், சரி அதனுடைய வயசை பார்க்கணும். சரி. இதெல்லாம் வயசு என்ன? இது வயசு 4 வயசு ஆகுது. பல்ல பார்த்து செக் பல்லு பண்ணி. பார்த்தாச்சு. நவாலு 4 பல்லு போட்டிருக்கு. ம், ம். பல்லு போட்டிருக்கு. வேற என்ன எல்லாம் அந்த முக அமைப்பு, ம். கொம்பு அமைப்பு ம். எல்லாம் பார்த்து நம்ம எல்லாமே உங்களுக்கு பிடிச்சு போச்சு. பிடிச்சிருக்கு. இப்ப நான் இப்பதான் வாங்கியிருக்கேன் பாருங்க. உடனே இது ஒண்ணும் சொல்லலையே. ஒண்ணுமே செய்யாது. ஆ. அதான் நம்மளுடைய இந்த பண்பாடு. இத்தனைக்கும் ஊர் புதுசு, ஆள் புதுசு. ஆள் புதுசு. இப்பதான் என்னை பாக்கு அந்த மாடு ஆ, இருந்தாலும் அது அமைதியா நிக்கி பாருங்க. ரைட், சூப்பர். 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய். அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கும்பகோணம். கும்பகோணம். வியாபாரி தானா? வியாபாரி தான். எவ்வளவு மாடுகள் நீ கொண்டு வந்தீங்க? 10 மாடு. 10 மாடு. எல்லாம் வித்தாச்சா? 3 மாடு நிக்குது. 7 வித்தாச்சு. எல்லாம் பசு கொண்டு வந்தீங்களா, காளை கொண்டு வந்தீங்களா? காளை பசு எல்லாம் கொண்டு வந்தீங்க. கலந்து. இந்த காளை வித்தியாசமா இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க. இது என்ன ரகத்துல உள்ளது? இது கீருள். கீர் மாடு. ஈர் மாடு. கிர் என்ன? கிர் மாடு, கிர் காளை. இதெல்லாம் என்ன விலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 50 ஒண்ணா. 55 சொல்ற விலை. சரி, கேட்டாங்களா? அவங்க இன்னும் கேட்கல, கேட்கல, பக்கத்துல வந்து நிக்காங்க. என்ன விலை வந்தா இந்த விலை வந்தா கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன விலை? 45 வந்தா கொடுக்கலாம். 35 ரூபா சொல்றாங்க. 30 ரூபான்னா கொடுக்கலாம். நல்லா இருக்கு. கருமயிலை 35 ரூபா சொல்றாங்க. 30 ரூபான்னா கையில கொடுத்துருவாங்க. சந்தையை பத்தி சொல்லுங்க. எப்ப ஆரம்பிக்கும், எப்ப முடியும்? சார் செவ்வாய்க்கிழமை 9 மணில இருந்து சாயங்காலம் 6-8 மணி வரைக்கும் சந்தை சார். சரி. நாளைக்கு நாளைக்கு 12 மணி வரைக்கும் சந்தை சார். வளர்ப்பு மாடு சந்தை. வளர்ப்பு மாடு, பால் மாடுகள் சந்தை. ஆமா. சரி, இன்னைக்கு எவ்வளவு மாடு நீங்க கொண்டு வந்தது? இன்னைக்கு நாங்க ஒரு 80 மாடு கொண்டு வந்தோம் சார். சரி, 80 எல்லாம் வித்தாச்சா? எல்லாம் வித்துட்டோம் சார். எல்லாம் காளை கொண்டு வந்தீங்களா, பசு மாடு கொண்டு பல மாடு, காளை, எருமை, கிட்ட கண்ணுக்குட்டி, கழுதை, குருதை எல்லாமே எல்லாம் கொண்டு வந்தீங்க, எல்லாம் வித்தாச்சு. கொண்டாந்தோம். அப்ப நீங்க தான் நம்பர் 1 வித்திருக்கீங்க. ஆமா சார். நேரத்தோட. திருவோணம் சந்தையில இருந்து வரோம்னே. திருவோணம் சந்தை அது நல்ல ஃபேமஸான சந்தை இல்ல? திருவோணம் சந்தை ஃபேமஸான சந்தை. எவ்வளவு மாடுகள் வரும் திருவோணம் சந்தைக்கு? எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 மாடு வரும்னே. 2000 மாடு வரும். இன்னைக்கு நீங்க மணப்பாறை சந்தைக்கு எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க? அதை விட ஃபேமஸான சந்தை மணப்பாறை. அதை விட ஃபேமஸ். இங்க எவ்வளவு மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? எப்படியும் ஒரு 2500 மாடு 3000 மாடு வரும்னா இங்க வரும். இன்னைக்கு எவ்வளவு மாடு நீங்க கொண்டு வந்தீங்க? நாங்க வாங்க வந்தோம்னா. வாங்க. எவ்வளவு மாடு பிளான் பண்ணி வந்தீங்க? நாங்க 25 மாடு வாங்க வந்தோம். 20 மாடு தான் கிடைச்சது. 20 வாங்கியாச்சு. அப்போ 20 வாங்கியாச்சு. பட்ஜெட் பெருசா இல்ல இருக்கு. என்ன தேவைக்காக வாங்க வந்திருக்கீங்க? பண்ணையா எதுவும் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்ல அங்க போய் வேற சந்தையில விக்க போறீங்களா? இல்ல, பண்ணையில கொண்டு வளர்க்கறேன். பால் சேல்ஸ் பண்ண போறீங்க. நீங்க வாங்குற இந்த பாலுக்காக வளர்க்குற மாடுன்னா என்னென்ன மாடுகள்லாம் வாங்குவீங்க? ஜிந்து, ஜெர்சி, மூரா, எல்லா மாடும். கிரை மாடு. ஒரு பண்ணைக்கு வாங்குற மாடு இத்தனை லிட்டர் பால் இருந்தாதான் நான் வாங்குவேன் அப்படின்னா எத்தனை லிட்டர்? அப்படின்னு சொல்ல முடியாது. அளவுக்கு பிசினஸ் ரீதியா வளர்க்கணும்னா எனக்கு ஒரு 15 லிட்டருக்கு மேல இருக்கணும். ஒரு 15, ஒரு 13. அதான் கேக்குறேன். ரொம்ப குறைஞ்ச பால்னா பண்ணைக்கு வாங்க மாட்டீங்களா? வாங்க முடியாது. சரி. இன்னைக்கு இந்த இதை பத்தி சொல்லுங்களேன். இது என்ன கிரில வருமா? இது கிரு சாதின. அவரு 40 ரூபா விலை சொல்றாரு. 40,000 சொல்ற விலை. சரி சொல்றாரு. 34க்கு கேட்டேன். பரவாயில்ல, நெருக்கி கேட்டிருக்கீங்க. முடியாதுங்கிறாரு. முடியாது. அப்ப முடிகிற விலை எவ்வளவு? 36னா கொடுப்பாரு. 36னா கொடுக்கலாம். இப்ப பால் கறந்துகிட்டு இருக்கா எப்படி? இப்ப சென்னை எத்தனை மாச சென்னை இதெல்லாம்? இப்ப ஒரு 8 மாத சென்னை. இன்னும் ஒரு மாசத்துல கண்ணு போட்டுரும். சரி, பால்லாம் எவ்வளவு இருக்கும் கண்ணு போட்டா? கண்ணு போட்டா ஒரு 14 லிட்டர் 15 லிட்டர் வரும். 14-15 லிட்டர் வந்துரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஈத்து எத்தனாவது ஈத்துனா இருக்கும்? இது எப்படி 3ஆவது ஈத்து மாடு? 3ஆவது ஈத்து மாடு. இன்னும் ஒரு பண்ணைக்கு நீங்க வளர்க்குறீங்கன்னா எவ்வளவு நாள்? இன்னும் ஒரு 2 மாசம் வளர்க்கணும்னா 2 ஈத்து வச்சுக்கலாமா? பண்ணைக்கு வச்சுக்கலாம். உங்க பேர் என்ன? என் பேரு கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். திருச்சி மாவட்டம் கொல்லிமலை வரும். நாங்க 3 ஜோடி கொண்டு வந்தாங்க. 3 ஜோடி. இப்ப கையில ஒண்ணு தான் வச்சிருக்கீங்க? 2 வித்தாச்சுங்க. இந்த ஒண்ணு தான் கிடக்கு. இது என்ன விலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இது 1 சொல்லிட்டு இருக்கனா? 1,20,000 சொல்ற விலை. சரி. 1.5 கேட்டாங்க. 1.10 கொடுத்தோம். 1.5 வரைக்கும் வந்துட்டு 1.10ன்னா
கேட்டலாம். 5000 தான் கிடக்கு. ஆமா. மாட்டுக்கு 2500 தான் கிடக்கு. ஆமாங்க. ரைட். இதெல்லாம் என்ன பயன்பாட்டுக்கு நீங்க வச்சிருந்தீங்க? என்ன விவசாயம் இது? நெல் ஜீரக சம்பா வளர்கிற ஏரியாங்க. ஓ, அதுல கிடந்துச்சுன்னா ஆமா. விவசாயத்துக்கு ஏன் இப்ப குடுக்குற இதுக்கு வந்துட்டீங்க? சரி கொடுத்து வேற கண்ணு இருக்குதா வளர்த்துக்கலான்ட்டு. ஓ, இதை கொடுத்துட்டு அந்த கண்ணுல வளர்த்து எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்கன்னா? சரி சரி சரி. 1-10 வந்தால் கையில கொடுக்கலாம். கொடுத்துருவோம். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டி வடகால் சார். இது மாட்டு வந்து மணப்பாறை நாட்டு மாடு சார். இது வந்து ஒரு வருஷத்து கண்ணு சார். நீங்க வளர்த்தது தானே? வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கிறேன் சார். வாங்கியிருக்கீங்க. என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கியிருக்கீங்க? ஒரே ஒரு மாடு வாங்கியிருக்கீங்களா? ஒரு ஒத்த வீட்டுல இருக்கு சார். சரி. ஒரு கண்ணு கால கண்ணு வீட்டுல இருக்கு. அதுக்காக வாங்கியிருக்கிறேன். அதுக்கு ஜோடியா பார்த்து ஜோடியா வாங்கி பார்த்து வாங்கிறேன். இது நீ எவ்வளவு நாள் கழிச்சு இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவீங்க? ஒரு 2 வருஷம் பொறுத்து பயன்படுத்துவோம் சார். ஏன் அது பெரிய மாடாவே நீங்க வாங்கியிருக்கலாமே? இல்ல இது கண்ணா வாங்கினா நல்லா பழம் உண்டு சார். பழகும். ஏன் இந்த மணப்பாறை ரகத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? செவுள் ரகமா ஒண்ணு வாங்க சார். அப்படியா? செவலதான் உங்களுக்கு ஆமா. சென்டிமெண்டா? ஆமா சார். அதான் பிடிக்குமா? ஆமா சார். வியாபாரி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? எப்படி? வியாபாரி 25 சொன்னாங்க சார். சரி. 22க்கு வாங்கிக்கிறேன். 3000 தான் குறைக்க முடியும். ஆமா சார், முடியல. சரி, என்ன விலை என்ன சொல்றீங்க? 72 ரூபா. 72. என்ன விலை வந்தா கொடுப்பீங்க? 65 வந்தால் கையில கொடுக்கலாம். இன்னும் யாரும் விலை வைக்கல, அதுக்கு பக்கத்துல வரல. எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? 60 ரூபா. இன்னொரு 5000 ரூபா வந்தா கையில கொடுத்துடலாம். இதெல்லாம் பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல சென்னையா இருக்கா? சென்னையெல்லாம் இல்லைங்க. சென்னை கிடையாது. சொல்லுங்க மாட்டோட விலை. 1,20,000 சொல்லுது. 1,20,000. சரி, என்ன விலை வந்தா கொடுக்குறியா இருக்கு? எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 2 ஜோடி கொண்டு வந்தோம். ஒண்ணுக்கு எவ்வளவு வந்தா கொடுக்குறப்ப? ஒண்ணு. ஆமா. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிருந்தீங்க? உழவு கோடி. வியாபாரியா? வீட்டுல உள்ள மாடா? வீட்டுல உள்ள மாடு. வீட்டுல உள்ள மாடு. விலை என்ன சொல்லிருக்கீங்க? 1.5 லட்சம். 1.5. 1,50,000 சொல்லும் விலை. சரி, வந்த உடனே எதுவும் கேட்டாங்களா? வியாபாரி விலை வச்சாங்களா? எது வரைக்கும் கேட்டாங்க? 1.40 கேக்குறாங்க. 10,000 ரூபா குறைச்சு கேட்டிருக்காங்க. ஆமா. அப்ப விடுற விலை தானே இல்லையா? ஒரு 5000 சேர்த்து வரும். 1.5 சொல்லிருக்கீங்க. 1.40 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இன்னொரு 5000 வேணும். 5000 தான் குறைக்கிற விலை. அதுக்கு மேல குறைக்க முடியாது. இது என்ன பயன்பாட்டுக்கு வச்சிருந்தீங்கண்ணா? வண்டி ஓட்டுறதுதான். வண்டி விவசாயத்துக்கு எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். ஆமா. எல்லாம் அவ்வாறு பல்லு. 6 பல்லு பக்கத்துல வந்திருக்கு. இன்னொரு 5000த்துல முடியாம மாற்றத்துல இருக்கு. மாற்றத்துல இருக்கு. அண்ணா சொல்றேண்ணா, கொஞ்சம் ஒரே ஒரு தகவல். என்ன விலை? இதை பிடிண்ணா, இதை பிடி. அங்கிட்டே நின்னுக்கோங்க, அந்த இடத்துல நின்னுக்கோங்க. என்ன விலை? அவ்வளவுதான். 70 ரூபா சொல்லுங்க. அப்ப அந்த மாடை உள்ள வெளியே.